கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் திடப்படுங்கள், நீங்கள் தைரியமாயிருங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்லுவார். ஏசாயா 35:3 தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்துல தளர்ந்த கைகளை நோக்கி திடப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். பல்வேறு சோதனைகளாலும் போராட்டங்களினாலும் மன அழுத்தங்களினாலும் ஒருவேளை தளர்ந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போய் பலம் இழந்து திடம் இழந்து தேற்றுவார் இல்லாமல் தாங்குவார் இல்லாமல் ஆற்றுவார் இல்லாமல் தைரியப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் கலங்கி சோர்ந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் தளர்ந்த கைகளை அவரை ஆராதிப்பதற்காய் உயர்த்த திடப்படுத்துவார். ஆசீர்வாதங்களை ஏந்துவதற்காய் அந்த கைகளை திடப்படுத்துவார். தேவனுடைய வல்லமையை வேத வசனத்தின் மூலம் சொல்லும்படியாய் வேதத்தை சுமக்கும்படியாய் அந்த கைகளை பலப்படுத்துவார். ஒருவேளை அந்த கைகளில் பலவீனம் இருந்தால் தளர்வுகள் இருந்தால் கர்த்தர் அதை பலப்படுத்துவார். கலங்காதிருங்கள். மாத்திரமல்ல, தள்ளாடுகிற முழங்கால்கள் நிறைய சுமை மனதிலே சேமிக்கப்படுகிறதுனால தாங்க முடியாத நெருக்கங்கள் நம்மை அழுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஆடுகிறது, முழங்கால்கள் ஆடுகிறது, குடும்பம் ஆடுகிறது. ஆடுகிற எல்லா தள்ளாடுகிற எல்லா விழுவதற்கு ஏதுவாயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களை விழாமல் உங்களை தாங்கி பிடித்து உங்களை நடத்துவார். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பலப்படுத்துங்கள். தளர்ந்த என்னுடைய வாழ்க்கை, தளர்ந்த என்னுடைய கைகள் திடப்படும் என்று சொல்லுங்கள். தளர்ந்த ஆடுகிற பலவீனப்பட்டிருக்கிற தள்ளாடுகிற என்னுடைய முழங்கால்கள் என்னுடைய குடும்பம் பலப்படும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில தளர்ந்த கைகளோட தள்ளாடுகிற முழங்கால்களோட என்னால முடியலன்னு சொல்லி புலம்பி அழுகிற பிள்ளைகள் மேல உம்முடைய பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற கரம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.